திருவள்ளுவருடைய திருமலரடியை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதின் பேரருளையும் வேண்டி பெற்று துறவரவியல்ல நாம போன வகுப்புல காலடி எடுத்து வச்சோம். துறவரவியல் அப்படிங்கிறது ஒரு முன்னுரை. எதற்காக ஒரு மனிதனுக்கு அந்த துறவர மனப்பான்மை, துறவு மனப்பான்மை அப்படிங்கிறது எதற்காக தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம கொஞ்சம் சிந்தனை பண்ணினோம். அதுல முக்கியமானது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிலையாமையை ஒரு மனிதன் உணரக்கூடிய ஒரு பக்குவம் அவன் அடைந்த பிறகு அவனுக்கு மெய்யறிவை பற்றிய, உண்மையான அறிவை பற்றிய, நிலைத்த தன்மையை பற்றிய அறிவு அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்பதான் அவனுடைய அறிவு சாந்தமாகும். அதற்கு அவனுக்கு அந்த அறிவை புரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய மன தூய்மைதான் அவனுக்கு முக்கியமான விஷயமாக அதுக்கு இருக்கிறது. அந்த மன தூய்மையை அவன் அடைவதற்கு சில விரதங்களை அவன் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. பரிமேலழகர் சொன்னார்னு பார்த்தோம். சில விரதங்களை அவர் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட விரதங்களும் அந்த விரதங்களினால் ஏற்படக்கூடிய பயன்களும் என்னங்கிறதான் இங்க துறவரவியல்ல எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதாக பரிமேலழகருடைய உரைப்பாயிரம் ரொம்ப அழகா அந்த விஷயத்தை சொல்றது. விரதம்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்ப நாம இருக்கிற விரதம் இல்ல சஷ்டி விரதமோ இல்ல பௌர்ணமி விரதமோ இல்ல ஏகாதசி விரதமோ அந்த மாதிரி ஒரு விரதம் அப்படின்னா அந்த 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 ஃபார்மேட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சௌரிய மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த விரதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படின்னு இப்போ ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு. நான் விரதம் இருக்கேன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு. இந்த சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்தையே கிருஷ்ணர் கீதையில பல இடங்கள்ல இந்திரியங்களினுடைய பசிக்கு புசிப்பது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய பசிக்கும் அந்தந்த விஷயங்கள் உணவாகின்றன அப்படின்னு சொல்லுவார். கண்ணுக்கு பார்க்கிற விஷயங்கள் தான் சாப்பாடு, காதுக்கு கேட்கிற விஷயங்கள் தான் சாப்பாடு. அந்த மாதிரி 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதாக அங்க அதற்கு விளக்கங்கள்லாம் ரொம்ப அழகா ஆதிசங்கரர் கொடுத்திருப்பார். அந்த விளக்கங்களை எல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது வெறும் வாயை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் விரதமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியானது அந்த இடத்துல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நமக்கு முழுமையான அர்த்தம் தெரியணும் இல்லையா? அதையும் பரிமேலழகரே அழகா சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இன்ன அறம் பற்றல் இன்ன பாபத்தை விடுதல். எவ்வளவு அழகான டெபினிஷன்! ரொம்ப இது மாதிரி யாரு நமக்கு எடுத்து சொல்லுவோம்? இந்தந்த விஷயங்களை எல்லாம் நான் கடைபிடிப்பேன், இந்தந்த விஷயங்கள் என்னிடம் குறையாக இருக்கிறது. பாபம் விடல் அப்படின்னு சொன்னா எது பாபத்தை கொடுக்கும்? நான் ஒரு தப்பு பண்ணா எனக்கு பாபம் வரும். இந்த தப்பு பண்றதுங்கிறது என்னிடம் இருக்கக்கூடிய குறை, குணத்தில் குறை. அந்த குறைய நான் விடுறேன். அப்ப இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் விடுறேன். இப்படி நான் ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறேன். அந்த நியமத்தை இதை நம்ம நிறைய பார்த்தோம். யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், இந்த விஷயங்கள் எல்லாம் பதஞ்சலி பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல நிறைய விஷயங்களை சொல்றார். அவர் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நீ இது என்ன சொல்றது, சாப்பாட்டுல கட்டுப்பாட்டா இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை அந்த கிளீனா இருக்கணும், சௌச்சம், இப்படி நிறைய விஷயங்களை யம நியமங்களுக்குள்ள கொண்டு வர. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இங்க எதெல்லாம் நான் கடைபிடிக்க போறேன், எதெல்லாம் நான் நீக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தீர்மானம் செய்வது, அதுதான் விரதம். எனக்குள்ள நான் ஒரு தீர்மானம் செய்து கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை நான் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுல இருந்து நான் ஒரு காலம் விலகவே மாட்டேன். என்ன வந்தாலும் சரி அதுல இருந்து நான் நகர்ந்து போகவே மாட்டேன். அதை நோக்கித்தான் என்னுடைய இது இருக்கும். அதுல நான் மாஸ்டர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுதான் விரதம் அப்படின்னு பரிமேலழகர் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையில என்ன விரதம் எடுத்துக்கொண்டார்? பொய் பேச மாட்டேன். என்னென்னவோ தலைகீழ நின்னு பார்த்தார் அந்த கௌசிக முனிவர், விஸ்வாமித்ரர். அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் என்ன வேணா பண்ணிக்கோப்பா, நான் என்னோட வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும், நான் பொய்யே பேச மாட்டேன். கடைசியில அவர் தான் ஜெயிச்சார், ஹரிச்சந்திரன் தான் ஜெயிச்சார். அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா மன உறுதி வேணும், சஞ்சலமே இல்லாத ஒரு மனம் வேணும். அங்க இங்க பார்த்து அப்ப அவன் நல்லா இருக்கானே, நம்மளும் 2 பொய்ய சொன்னா நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு மன சஞ்சலம் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு யாராவது உட்காந்து ஹரிச்சந்திரன் இஸ் ஈக்குவல் டு உண்மை விளம்பின்னு பேச போறாங்களா என்ன?
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அதற்கு ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். ரொம்ப திருடமான ஒரு புத்தி வேணும். இந்த எடுத்த காரியத்தை நான் கட்டாயம் முடிச்சே தீருவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதி, மன உறுதி ஒன்று வேண்டும். அதுக்கு இந்த ஹரிச்சந்திரனை நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம். நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, எந்த நாயன்மாரா இருந்தாலும், ஒரு நாயன்மார் வந்து கோவிலுக்கு விளக்கேத்துறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பணி. அந்த பணியை வந்து ஒரு விரதமா எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார். இன்னொரு நாயன்மார் சந்தனம் அரைக்கிறது என்பது ஒரு பணி. ஒரு நாயன்மார் பூக்களை கட்டி போடுவது என்பது ஒரு பணி. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் நீங்க அந்த இத பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தான் எடுத்துக்கொண்ட அந்த அறத்தை விடாம கடைபிடிக்கிறது. அதுக்கு என்ன பரிசு கிடைச்சது? சாலோகமே கிடைச்சது இல்லையா? சாலோக, சாமீபிய, சாரூப, சாயுஜ்ய முக்தின்னு 4 வகையான முக்தி சொல்றாங்களே. சாலோக முக்தி நிறைய பேருக்கு அவர் அப்படியே வந்து ரிஷபாரூடராக வந்து பெருமான் வந்து அழைத்து கொண்டு போனார். அப்படித்தான் எழுதுறார் சேக்கிழார் ஒவ்வொரு இடத்துலயும். ஒவ்வொரு நாயன்மாரோட சரித்திரத்தையும் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தில் இருந்த உறுதி அது வந்து திருடம் அப்படின்னு. அந்த விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, கட்டாயம் இதை நான் செய்வேன் அப்படின்னு. அட் த சேம் டைம் நான் செய்யறதுக்கு மாத்திரம்தான் இருக்கா என்ன, என்கிட்ட இருந்து விளக்க வேண்டிய எத்தனையோ குணங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த குணங்கள் எல்லாமும் என்கிட்ட இருந்து போகத்தானே வேணும். கெட்ட நமக்கு இப்ப தோணும். நீங்க தானே கொஞ்சம் ஒரு கிளாஸ் முன்னாடி சொன்னீங்க, இல்லற வாழ்க்கையை அப்படி கிளியரா வந்து வள்ளுவம் படி வாழ்ந்துட்டான்னா அப்ப அந்த புகழ் அது எதுக்கு வரும் பொழுது அவனுக்கு வந்து அந்த மன நிறைவு வரும், அங்கிருந்துதான் அவன் நிலையாமையை உணர ஆரம்பிப்பான்லாம் சொன்னீங்களே. அப்ப அவன் அற வாழ்க்கை தானேங்க வாழ்ந்திருக்கான், இப்ப அவனுக்கு என்னத்தை விளக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரணுங்க. வரும் நமக்கு. ஒண்ணும் இல்ல, இஸ் a பியூர் பர்சன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அது இல்லற தர்மத்திற்குன்னு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிப்பான். அது துறவரத்திற்கு வரும் பொழுது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ட்ரிக்ட்னஸ் வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வேல்யூவையும் ஒவ்வொரு பண்பையும் நாம நன்றாக பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டியிருக்கு. எதுக்கு பட்டை தீட்டணும்? துறவி அவன் பாட்டுக்கு அவன் இருக்கிறபடி இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனகன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அவன் உன்னை பார்த்து 10 பேர் கெட்டு போவானப்பா, நீ ஒழுங்கா இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது வருதே. அதனால தன்கிட்ட இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன குணக்கேடுகள் இருந்ததுன்னா கூட அந்த குணக்கேடுகள் கூட தன்கிட்ட இருந்து போயே ஆகணும். அதனாலதான் இன்ன பாவம் விடுதல் அப்படிங்கறத இந்த விரதத்தினுடைய எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த துறவரவியலை அமைத்திருக்கும் அழகை நாம முதல்ல ரசிக்கணும். சும்மா ஏதோ 10 குறளை படிக்கிறோமா, அது மனப்பாடம் பண்றோமா, அந்த அர்த்தத்தை உருப்போடுறோமா அப்படி இல்லை. நம்ம இந்த எப்படி இது அமைப்பு இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மத்துக்கும் மறக்காது இந்த விஷயங்கள். இந்த குறள் ஞாபகம் இருக்கா, நம்மளால ரிசைட் பண்ண முடியறதோ இல்லையோ, அந்த அதிகாரம் இதைத்தான் சொல்றது. நீ போய் தேடிக்கோ, நான் கட்டாயம் சொல்லுவேன் அது இதைத்தான் சொல்றது அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசுல வந்து அது போய் ஆணித்தரமா உட்காரத்துக்காக வேண்டி இதையெல்லாம் ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப இந்த விரதம் அப்படிங்கிறது இந்த அறம் பற்றுதல், இந்த பாவத்தை விடுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறிமுறையை யாரும் இன்னொருத்தருக்கு போடுறது கிடையாது, தனக்குத்தானே போட்டுக்கிறது. சில பேருக்கு வந்து நல்ல சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. ஆனா சில புரட்டாசி மாசம் வந்தா நான் சாப்பிட மாட்டேன், புலால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் வச்சிருக்காங்க. என்ன கொடுத்தீங்கன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு நல்லா சாப்பிட பிடிக்குமே. நீங்க அந்த புரட்டாசி மாசம் முடிச்சுட்டு அடுத்த மாசம் போனீங்கன்னா, அடுத்த மாசம் போய் வேலையா அந்த கடையில போய் உட்கார்ந்து சாப்பிட்டே ஆகணும், இவ்வளவு நாள் நான் விட்டாச்சு அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஆனா அந்த பர்டிகுலர் டைம் ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அப்ப அந்த உறுதிங்கிறது நாம நினைச்சா வரும்னு தானே அதுக்கு அர்த்தம். நம்ம அந்த உறுதி யார் கையில இருக்கு? அந்த அந்த உணவுப் பொருளின் கையில இருக்கா, என் கையில இருக்கா? இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. உங்களுக்கு நான் ரிலேட் பண்ணி சொல்றேன். எதுக்குன்னா, இப்ப நீங்க எல்லாரும் கீதையும் படிக்கிறச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். எங்கேயான டிஃபரன்ஸ் இருக்கானா? ஒன்றும் கிடையாது. எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நமக்கு இது பாரு இங்க இருக்கு, இது பாரு இங்க இருக்குன்னு பார்த்து பார்த்து படிக்கிறதுல ஒரு ஆசை நமக்கு இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல பெரிய டிஃபரன்ஸே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதனுடைய வசமாக போய்விட்டா என்றால் அப்போ உனக்கு
அது வந்து உன்னை திருடன் உன்னை வழிப்பறி திருடன் மாதிரி உன்னை இழுத்து கொண்டு போய்விடும் அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதையேதான் இங்கேயும் இந்த விரதம் அப்படிங்கிற விஷயத்தை என்னன்னா, நம்ம சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்றதுதான் விரதம்ங்கிறது இல்ல. ஒவ்வொரு புலன்களும் அதனுடைய புலனின்ப பொருட்களோடு வைத்துக் கொள்ளும் சம்பந்தத்தை குறைத்துக் கொள்வதும், தன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை, தீய குணங்களை, கீழான குணங்களை, குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதும், இதற்குத்தான் நான் வந்து எனக்கு நேரம் தேவைப்படுறது. நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் குருநாதர் வந்து உட்காருப்பான்னா முதல்ல உட்கார முடியும். இல்லைன்னா இங்க பார்ப்பான், அங்க பார்ப்பான், அங்க பார்ப்பான், அப்படி நெளிவான், இப்படி பண்ணுவான். குரு ஏதோ சொல்லிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பார். இவனுக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறாது. வாட் இஸ் த யூஸ்? இந்த ஞானத்தை இப்ப எல்லாம் நிறைய இந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றாங்க ஐடி செக்டார்ல. ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பேர் நாலேஜ் டிரான்ஸ்பர். இந்த வேலையை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறாங்க. இந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் தான் நம்ம ரிஷிகள்லாம் அதிகாலமா பண்ணி கொண்டே இருக்கிறார். தனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த சொல்லி கொடுக்கணும்னு வரப்போது சொல்லிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தன்மை இருக்கணும், மனதுல எப்படி ஒரு உறுதி இருக்கணும், எப்படி ஒரு அசையாத தன்மை இருக்கணும் அந்த மனசுக்கு. அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் இந்த துறவரவியல் அப்படிங்கிற இடத்துல இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 8 அதிகாரங்கள் இதுக்குத்தான் செலவு பண்றாரு. நீங்க இந்த அதிகாரங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை. இந்த இத்தனை அதிகாரங்களை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த விரதங்கள்லாம் தான்ப்பா நீ இருக்கணும். அருளை உடைமையாக கொள்ளணும். சாப்பிடுறச்சே கவனமாயிரு, சத்துவ ஆகாரமா சாப்பிடு. நீ புலாலை ஒதுக்கி விடு. ஏன்னா ஏன் மறுத்தல்னு ஏன் சொன்னாருன்னா, முன்னாடி சாப்பிட்டுருப்பானே, இப்ப அவன் வந்து மறுக்கணும். இப்ப அது சத்துவ ஆகாரத்திற்கு அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகார சத்துவம் சத்துவ சுத்தி, அது சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆகாரத்துல சுத்தம் இருந்ததுனாதான் சத்துவ குணமானது வரும் அப்படிங்கறது நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. அப்போ இந்த அதை பண்ணினாதான் அந்த தவத்துக்கு உட்கார முடியும். தவத்துக்கு என்ன இலக்கணம் கொடுக்கிறார்? உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உரு செய்யாமை, அற்றை தவத்திற்கு உருன்னு தவத்திற்கு இலக்கணம் கொடுக்கிறார். அப்ப தவம் எப்படி பண்ண முடியும்? இன்னொருத்தனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா தான் நான் தவம் பண்ண முடியும். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது. நான் தவம் பண்ணும்போது என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நான் தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பதான் நான் தவமே பண்ண முடியும். அப்ப எப்படி வந்து இத விஷயங்களை அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த அழகை நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் இத்தனை செலவு பண்ணிட்டு, இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணினியானா உனக்கு இதனால ஒரு பலன் கிடைக்கும். நீ இந்த குணம் இதை தள்ளுவதும் இதை கொள்ளுவதுமாக நீ சில விஷயங்களை பண்ணினியானா உனக்கு இந்த பலன்கள் கிடைக்கும்னு 4 பலன்கள் வைக்கிறார். என்ன 4 பலன்கள்னா, நிலையாமையை நீ நன்றாக உணர முடியும். அதுக்கப்புறம் தான் உனக்கு துறவு அப்படிங்கிறதுனா என்னன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் புரியும். நான் சொல்றேன் துறவுன்னா என்னன்னு அப்படின்னு 10 குறட்பாக்களை துறவுக்குனே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெய்யுணர்கள். அங்கேயும் மெய்யுணர்கள் அப்படின்னு சொல்லுவாரே தவிர இதுதான் மெய்யுணர்வு அப்படின்னு சொல்ல மாட்டேன். மெய்யுணர்தல் என்பது என்ன அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவா இருத்தல், ஆசைகள் இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் பண்ணினா மனசு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா பக்குவம் ஆயிடும், ரெடியா இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி. நம்ம இவர் வந்து இதுல சொல்லுவா, இந்த வேதாந்த கிளாஸஸ்ல என்ன சொல்லுவான்னா, அந்த சிஷ்யன் வந்து ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த குரு என்ன சொல்லுவாராம்? தத்துவமசி அப்படின்னு சொல்லுவான். சிஷ்யன் உடனே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவான். அந்த தத்துவமசின்னு சொல்ல உடனே அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணுமானா அப்ப அந்த விஷயம் எவ்வளவு புரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. புரியறதுக்காகத்தான் இத்தனை பாடு. இது வந்து அவ்வளவு முக்கியங்கிறதுனால இந்த விடுதலை அப்படிங்கிறது, விடுவதுதான் வீடு அப்படின்னு சொன்னேன். இந்த விடுதலை, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மாய வலையிலிருந்து நாம சிக்கிக்காம அழகு போல வெளியில வந்து விட்டு விடுதலையானேன் அந்த சிட்டு குருவியை போலே அப்படின்னார் பாரதியார். அந்த மாதிரி என்னால இந்த பறக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அதை போல இந்த வாழ்க்கையில் இன்பம் என்பது எதுவுமே கிடையாதுங்கிறத நாம சொல்லல, இதை அனுபவித்தவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். அப்ப அதெல்லாம் வாக்கெல்லாம் உண்மைதானே. அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த துறவரவியல்ல
எதெல்லாம் நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். எதெல்லாம் நாம விட்டுட வேண்டிய கீழான குணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் நீங்க ஏன் இப்ப கல்லாமை சொல்லியிருக்காரு, கொல்லாமை சொல்லியிருக்காரு. இந்த கல்லாமை எல்லாம் தூக்கி இல்லறவியல்லயே போட்டிருக்கலாமேங்க, எதுக்கு இங்க கொண்டு வந்து போடணும்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆனா சில விஷயங்கள்ல வந்து என்னன்னா, இது இல்லறவியலை காட்டிலும் எங்க ரொம்ப அதிகமா கட்டாயம் கடைபிடிச்சுத்தான் ஆகணுங்கிறது இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து இதை பிளேஸ் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இதை எங்க பிளேஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல அது அதிகமான ஒரு வெயிட்டேஜ் எங்க இருக்கும்? துறவி எங்கேயான போய் திருடலாமா? அஸ்தேயம்னு சொல்றார் இதுல, பதஞ்சலி யோக சூத்திரத்துல. திருடக்கூடாது அப்படின்னு. ஏன் திருடக்கூடாதுன்னு? திருடினதுக்கு அப்புறம் மனசு சுத்தமாவே இருக்காது. திருடின அப்புறம் மனசு வந்து ரெண்டு விஷயம் பண்ணும். ஒண்ணு, நல்ல அறத்தை கடைபிடிப்பவனாக இருந்தால் ஐயோ இந்த தப்ப பண்ணிட்டோமேன்னு தோணும். அறம் கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படின்னா அடுத்தது எங்க கிடைக்கும் திருடுறதுக்குன்னு பார்க்கும். அப்ப திருட்டு புத்திங்கிறது எப்படி வந்து உட்கார்ந்து தவம் செய்வதற்கோ இல்லை நாம் அறிவை பெறுவதற்கோ நமக்கு எப்படி உபயோகமாகும். அதனால இங்க சொல்றார், உனக்கு கல்லாமைங்கிறது இங்க நீ தள்ள வேண்டிய அந்த கள்ளத்தனம் இருக்கே, அந்த ஒரு குணம் இருக்கே, அதை நீ தள்ள வேண்டிய விஷயம் அப்பான்னு இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப அது மாதிரி இந்த இதை எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு விஷயத்த நமக்கு மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இல்லறவியல் இருக்கு இல்லையா, இங்க இன்பம் பெறுவதில் தான் நாட்டம் அதிகம். நிறைய இன்பம் வரணும், எனக்கு நிறைய குழந்தைகள் வரணும், அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் வரணும், அதுகளுக்கு குழந்தைகள் வரணும், எல்லாம் அப்படியே கொப்பும் கொலையுமா அப்படியே இந்த ஃபேமிலி ட்ரீ வந்து அப்படியே பற்றி படரணும். அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதாவது சிரிக்கிறது நல்லா இருக்கு, அது ஒண்ணு சண்டித்தனம் பண்றது நல்லா இருக்கு, ஒண்ணு நல்லா வளர்ந்து நிக்கிறது நல்லா இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு ஆசை, சந்தோஷம் எல்லாம் இருக்கு எனக்கு. அது இல்லறத்துல பெறுவதில், எல்லாவற்றையும் பெறுவதில் எனக்கு இன்பம், அந்த நாட்டம் இருக்கு. துறவரத்துல எல்லாவற்றையும் விடணும், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். விடுவதில் தான் இன்பம், நிலையான இன்பம் இருக்கிறது அப்படிங்கறத துறவரத்துலதான் நம்மளால உணர முடியும். ஒவ்வொரு விஷயம் எதெல்லாம் குடிச்சு கொண்டிருக்கேனோ அதெல்லாம் விட்டுடணும். என்ன அவங்க வீட்டுக்கு போனேன் மதிக்கல, நான் என்ன மதிக்கிறதுக்கு பெரிய இதுவா? இந்த உடம்பு மனசு புத்தி உண்மையா அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியும்னா, நிலையாமையை பற்றி படிக்கிற போதுதான் எனக்கே தெரியும். அப்ப அவன் என்ன பண்ணுவேன், ஈகோ எல்லாம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் உறவுக்கெல்லாம் வேலையே இல்லை. உறவு உறவு முக்கியம்னா ஈகோவை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் தானாகவே வருவேன். இல்லறத்தில் இருந்து கொண்டே நான் வர முடியும். அதனாலதான் முன்னாடி கிளாஸ்ல நான் சொன்னேன், நாம வந்து இந்த ஒரு காஷாயத்தை போட்டுக்கொண்டு ஒரு ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து சின்முத்திரையோட உட்கார்ந்துட்டு இருந்தா தான் துறவி, இன்னும் கிடையாது. நாம இப்படியே நம்ம எல்லாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து கொண்டே இல்லற வாசிகளாக இருந்து கொண்டே நிச்சயமாக நம்மால் துறவு மனப்பான்மையோடு வாழ முடியும். அப்படியும் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அதெல்லாம் தான் நாம வந்து பாக்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த துறவுக்கு எது துறவு மனப்பான்மைக்கு எது முக்கியமான அடிப்படையான தேவைகள் அப்படிங்கறத தான் நாம இந்த இதுல படிக்க போறோம். நம்ம இதுல அர்ஜுனன் கேட்பார், இவர் வந்து ஆத்ம சம்யம யோகம் 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் நிறைய விஷயத்த சொல்வார். அதாவது தியானம் என்பது என்ன, யோகம் என்பது என்ன, நீ எப்படி உன்னுடைய மனசை வச்சுக்கணும், நீ எப்படி ஃபர்ஸ்ட் தியானத்தை ஆரம்பிக்கணும், அந்த தியானத்தை நீ பண்ணும் பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும், மற்றவர்களிடம் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும், நீ நீ எல்லோரிடமும் காட்ட வேண்டிய ஒரு நெறிமுறை என்ன, இது எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவர் வந்து அர்ஜுனனுக்கு நம்மள மாதிரி ஆகும். என்னன்னா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டே போறியப்பா, அதெல்லாம் ஏதாவது ஃபாலோ பண்ண முடியுமா, ஒண்ணுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமாவே சொல்ல மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அர்ஜுனனுக்கு மைண்ட்ல வருது. இப்ப அர்ஜுனன் கேட்கிறான், இப்ப நீ நிறைய சொல்ற, யோயம் யோகஸ்துவயா புரோக்த சாமியேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திரம். என்ன சொல்றான்னா, எனக்கு நீ சொல்ற விஷயம் எல்லாம் என்னால பண்ண முடியுமானே தெரியல, ஏன்னா என்னோட மனசுல அவ்வளவு சஞ்சலம் இருக்கப்பா. எனக்கு சஞ்சலம்னா என்ன, சஞ்சலம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தமிழ்லயும் அந்த வார்த்தை இருக்கு. எனக்கு மனசு வந்து அலைப்பாயுது, இப்ப பாரு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோர் இவசு துஷ்கரம். அதை எப்படிப்பா நான் சரி பண்றது? பகவான் அழகா பதில் சொல்வார். அது ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த அந்த என்டையர் ஸ்லோகம், பகவானோட பதில்ல இருக்கிற என்டையர் ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை தான் நமக்கு வேணும். என்னன்னா, அபியாசம். அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணு. அபியாசம் நான் என்ன அர்த்தம், முயற்சி பண்ணு.
ட்ரை 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 டில் யூ சக்சீட். நீ என்ன வேணா இது பண்ணு, டைம் எடுத்துக்கோ, ஆனா முயற்சி பண்ணிக்கொண்டே இரு. அதனாலதான் யதிகள்னு சொல்றா. இது சந்நியாசம் வாங்கி கொண்டவர்களை யதிகள்னு சொல்றோம். யத்தினா என்ன? முயற்சியாளன் அப்படின்னு அர்த்தம். முயற்சி செய்யக்கூடியவன், தோல்வியே கிடையாது. எப்ப பார் முயற்சி பண்ணிக்கொண்டு, நைகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே அப்படின்னு சொன்ன. தோல்வியே கிடையாது. இந்த கர்மயோகத்து பாதையில் போகக்கூடியவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு சொன்ன. அது மாதிரி இவன் அபியாசம் பண்ணணும். அப்ப அபியாசம் எதை பண்ணணும்னா வைராகியத்துக்காக அபியாசம். என் மனதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிலையற்ற விஷயங்கள்ல என் மனசு போய் நிக்க கூடாது. அப்ப என் மனசு வந்து உறுதியா இருக்கும். அந்த உறுதியான நிலைத்த மனதோடுதான் நான் மெய்யறிவை பெற முடியும் அப்படின்னு. இந்த ஒரு இது கொஞ்சம் நீண்ட முன்னுரை தான், எனக்கு தெரியறது. இருந்தாலும் என்னுடைய பார்வையில துறவரவியல் அப்படிங்கிறது 2 காரணத்தினால நமக்கு பொதுவாக அதன் மீது நாட்டம் என்பது போவது குறையும். என்னன்னா, இட் இஸ் நாட் ஃபார் அஸ். நாம வந்து இல்லறவாசிகள் அதை ஏதோ துறவிகளுக்கு சொல்லியிருக்கு, அதை நம்ம நீக்கணும் முதல்ல. அது அப்படி கிடையாது. அது அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார். டாபிக் துறவரவியல் மனப்பக்குவத்திற்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. 2வது விஷயம், மனப்பக்குவம் நமக்கு எதற்கு வேண்டும், நம் மனசு எப்படி இருக்கு, அதை எப்படி பக்குவப்படுத்தணும், அதுக்கு என்ன வழிமுறை. விரதம் அப்படின்னு சொன்னா அது என்ன விரதம்? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இதை லாங் முன்னுரையா சொல்லிட்டேன். இப்ப நம்ம முதல் அதிகாரம் அருளுடைமை, அதை நாம படிக்கணும். இந்த நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தலைப்பே பாருங்களேன், அருள் உடைமை அப்படின்னு. அருளை உடைமையாக்கி கொள்ளணும். நீங்க இதே மாதிரி 2 தலைப்பு இருந்து நம்ம இப்ப இது வரைக்கும் படிச்சதுல இதே மாதிரி 2 தலைப்பு இருந்து 2 இல்ல 3 தலைப்பு இருந்து. என்னென்ன தலைப்பு? 1 அடக்கம் உடைமை. இந்த டைரக்ட் கிளாஸா இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் போடுவேன் நான். எல்லாம் வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லி இட் கேன் பி வெரி இன்டராக்டிவ். ஏன்னா நம்ம நிறைய நாளா படித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு அனைத்திற்கும் பதில் தெரியும். நீங்க மியூட்ல சொல்லி கொண்டிருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா அடக்கம் உடைமை. அடக்கம் உடைமை அப்படின்ற அந்த இடத்துல அடக்கத்தை உடைமையாக கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை உடைமையாக கொள்ள வேண்டும், பொறை உடைமையாக கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, அருள் உடைமையாக கொள்ள வேண்டும். இந்த இந்த உடைமைன்னு சொல்லும் பொழுதே அது அந்த உடைமைங்கிறது எப்ப தெரியும், இது எனக்கு உடையதுங்கிறது எப்ப தெரியும்? வெளிப்பாடின் போதுதான் தெரியும். அதனாலதான் இது எல்லாமே வெளிப்பாடை பொறுத்துதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்க எவ்வளவு அடக்கமா இருக்காங்க. இப்படியே உட்காந்துருந்தா அடக்கமா என்ன? குளிருக்கு கூட தான் இப்படி அடக்கமா இருக்கும். அப்படி கிடையாது. அந்த நாவு அடங்கி இருக்கா அப்படின்னு நாக்கு பேசும்போதுதான் தெரியும். வள்ளுவர் சொல்றார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு. நீ வாயை தர முதல்ல பேசு, அப்பதான் தெரியும் நீ எப்படி பேசுவ. நீ எல்லாருக்கும் ஹிதமா பேசுவியா அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா தானே தெரியும். அதனால அடக்கம் என்பது உடைமையாக இருக்கிறதா அப்படிங்கிறது எப்ப தெரியும்? வெளிப்பாட்டினால். ஒழுக்கமும் அப்படிதான். நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னா சிட் எரெக்ட், அதுவே போருமா? நான் சிட் எரெக்டா நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தேன், எங்கேயோ என்னோட மனசெல்லாம் போய்கொண்டு இருந்ததுன்னா ஒழுக்கமா? அது ஒழுக்கமே இல்லையே. அதனால அது கிடையாது ஒழுக்கம் அப்படின்னு கிருஷ்ணரும் இந்த கீதையில சொல்லுவார் கர்மயோகத்துக்கு. நீ நம்ம இந்திரியங்கள் எல்லாம் நீ கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கேன்னுட்டு நீ இங்க உட்கார்ந்துருப்பப்பா, ஆனா உன்னோட மனசு ஊரெல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். அது வந்து மித்யாச்சாரஸ் உச்சியத்தை. உனக்கு வந்து அது மித்யாச்சாரம். அவன் பொய் ஒழுக்கம் உடையவன். வார்த்தை சொல்ற, பொய் ஒழுக்கம் உடையவன். சும்மா உட்கார்ந்து இருந்தா போறாமா அப்படின்னு அதை ஒத்துக்கிறது கிடையாது இல்லையா? இப்போ ஒழுக்கம்ங்கிறது எப்படி தெரியறது எனக்கு? நான் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேன்னு என் கடைபிடிக்கிற ஒழுக்கத்தை பார்த்தா தான் தெரியும். நான் அடுத்தவங்களோட வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்காம இருக்கேனா, அடுத்தவங்களோட பொருளை எடுக்காம இருக்கேனா, பொறாமை கொள்ளாம இருக்கேனா, நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கேனா, இதெல்லாம் என்னுடைய நடவடிக்கை தான் அதை காட்டுறது. அப்ப என்னுடைய உடைமைங்கிறது எப்ப தெரியுது? என்னுடைய நடவடிக்கை மூலமாக தான் அது தெரிகிறது. பொறையுடைமை, பொறுமையா இருக்காங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் என்னுடைய நடவடிக்கை தான் என்னுடைய பொறுமையை காட்டும். எக்ஸாக்டா அதே மாதிரி அருள் இருக்கு, அன்புடைமை. அதுவும் அதேதான், அன்புடைமை. அதை சொல்ல விட்டுட்டு அன்பை உடைமையாக கொள்ளுது. அதே மாதிரி இப்ப அருள் உடைமை அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அருளை உடைமையாக கொள்ள வேண்டும். இந்த அந்த செல்வம், அதாவது இத செல்வம்னு சொல்லி கொண்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிடுறாரு, இது வந்து செல்வத்துள் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. செல்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல இடங்கள்ல செல்வத்தை ஒரு இடத்துல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு, அந்த இடத்துல செவிச்செல்வம் தான் செல்வம் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல வேற ஒரு ஆங்கிள் செல்வம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த அருள் அப்படிங்கிறது நமக்கு உடைமை பொருளாக இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம
அபியாசேன து கௌந்தேயன்னு அவர் சொன்னதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அந்த அருள்ங்கிறது எப்படி வரும்? அருள்னா என்ன முதல்ல? வாட் இஸ் அருள்? அது நமக்கு தெரியணும்ல. அருள் அப்படின்னு சொன்னா அது கருணை அப்படின்னு அர்த்தம். அன்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திடமோ அல்லது தெரிந்த நபர்களிடமோ நாம காட்டக்கூடிய ஒரு உணர்ச்சி. அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, எனக்கு எனக்கு வேண்டிய ஃபேமிலி அல்லது ஏன் ஃபேமிலி அல்லது ஏன் குழந்தை அல்லது ஏன் பேரண்ட்ஸ், இதுக்கெல்லாம் காட்டுற உணர்ச்சி இருக்கு இல்லையா, இது அன்பு. எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸ் பாக்குறேன். இல்ல, நான் ஃபேஸே பார்த்தது கிடையாது. நான் ஜஸ்ட் அவங்களோட போஸ்ட் பாக்குறேன். எங்கேயோ இருக்காங்க, நான் இங்க பாக்குறேன். அவங்க எழுத்த பாக்குறேன். எனக்கு முகமே தெரியாது, எனக்கு அவங்கள பத்தி பின்புலமே தெரியாது. இல்ல, எண்டோ ஒரு ஊர்ல இருக்காங்க, கேள்விப்படுறேன். அவங்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் என்னுடைய கண்ணுல வந்தது. அவங்களோட வருத்தத்தை நினைத்து என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததோ, இல்லை நான் அவர்களுக்காக முனைந்து ஏதாவது ஒரு உதவிக்காக ஓடினேனோ, அதுக்கு பேர் அருள். எனக்கு தெரியாதவங்க கிட்ட வரத்துக்கு பேர் அருள். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட பேர் வரத்துக்கு பேர் அன்பு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த அருள் ரொம்ப பரந்து விரிந்தது. இந்த இந்த வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்டையர் காஸ்மாஸ்ல இருக்கிற அத்தனை ஜீவன்கள் கிட்டையும் அத்வேஷா பூதானாம், அத்வேஷ்டா பூதானாம் அப்படின்னு ஞானியினுடைய லட்சணத்தை சொல்ற கிருஷ்ணர். யார்கிட்டயுமே ஒரு துவேஷமே கிடையாது. எனக்கு இவனை பிடிக்காதுன்னே ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்க வருது நமக்கு ரிலேட் பண்ணறதுக்கு? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. வேண்டுதல் வேண்டாமைன்னா என்ன படிச்சோம்? விருப்பு வெறுப்பு என்பது. இப்ப இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கறத ஜெயிச்சாதான் நான் கருணையை காட்ட முடியும். கருணைங்கிறது அன்கண்டிஷனல் லவ். எனக்கு ஒருத்தர் ஒண்ணு பண்ணிதான் பண்ணணுங்கிறது கிடையாது. எங்கேயோ எத்தியோப்பியால ஏதோ ஒரு குழந்தைக்கு வயிற்று பசிக்கிறதுன்னு ஒரு போட்டோ பார்த்தாலே என் கண்ணுல ஜலம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பேர் தான் கருணை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அதுக்கு பேர் தான் கருணை. அதுதான் நீ உடைமை பொருளாக வைத்துக்கணும். யாருக்கு? துறவு மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய ஒருவருக்கு. ஏன்னா நான் எனது, இப்பதான் நம்ம படிச்சோம், நான் எனது அப்படிங்கிறது என்கிட்ட இருந்து போனாதான் என்னால அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்காக சிந்தனையே பண்ண முடியும். நானு 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 எனக்கு எனக்கு எனக்குன்னு இந்த மனசு வந்து தொணன்னு புடுங்கிட்டே இருந்ததுன்னா நான் எப்படி இன்னொருத்தன் பிரச்சனைய பாக்குறது? இன்னொருத்தருடைய பிரச்சனையிலையும் என் பிரச்சனை மாதிரியே நான் பார்க்கணுமா இருந்ததுன்னா அந்த அருளை நான் வந்து உடைமையாக கொள்ளணும் அப்படிங்கறத நீ பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் அபியாசேனத்து கௌந்தேயன்னு சொன்னார்னு அபியாசேனத்து கௌந்தேயங்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நீ இந்த தியானத்தையும் இந்த தியான யோகத்தை பிராக்டிஸ் பண்றது, நீ மற்றவர்களிடம் எப்படி வந்து கொஞ்சம் கூட விருப்பு வெறுப்பே இல்லாமல் எல்லோரோடும் இருப்பது அப்படிங்கறத விஷயத்தை தான் அங்கேயும் அபியாசம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அங்கேயும் வேற ஒரு விஷயத்த சொல்லி அபியாசம் பண்ணணும்னு சொல்லல. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அருள் என்பது இந்த கருணை வெள்ளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அருள் உடைமை அப்படிங்கிற தலைப்புக்கான அர்த்தம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள. ஈஸி குரல் வந்து ரொம்ப கஷ்டமான குரல் இல்ல, அதிகமா கேட்ட குரல் தான். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். இருக்கிற செல்வத்திலேயே பெரிய செல்வமானது அருள் செல்வம் தான். இந்த அருள் தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வம். என்கிட்ட வந்து எல்லாருக்காகவும் இறக்கப்படக்கூடிய ஒரு கருணை மிகுந்த ஒரு மனம் இருக்கிறதுன்னு அது பெரிய செல்வம். ஏன்னா இன்னொரு செல்வம் என்ன? அதர் சைட்ல ஒரு சைடு அருட்செல்வம், இன்னொரு சைட்ல என்ன இருக்கு? பொருள் செல்வம். இந்த பொருட்செல்வம் யார்கிட்ட தெரியுமா இருக்குப்பா? கூறியார் கண்ணும் உள. கூறியார் அப்படின்னு சொன்னா ஒழுக்கமே இல்லாதவன்கிட்ட கூட பொருட்செல்வம் இருக்கு. இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிளா கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்க. நான் நிறைய எக்ஸாம்பிளே கொடுக்க போறது கிடையாது. யார்கிட்ட வேணா இருக்கு. யார் பணக்காரர் யார் ஏழை அப்படிங்கிற ஒரு விவரணை விவஸ்தையெல்லாம் இப்ப ரொம்ப பண்ண முடியுது. உண்மையா நம்ம நினைச்சு கொண்டிருப்போம், நீ வாழ்க்கையில வந்து அறத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் இல்லை. அதனாலதான் இதுல வந்து அழுக்காராமையில ஒரு அழகான குரல், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்றாருங்க, அவனுக்கு வந்து
அழுக்காரே இல்ல அவனுக்கு. அவனுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமை இல்ல. ஆனா ரொம்ப பொறாம பிடிச்சவனா இருக்கான். அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கான். ஏன்? ஏன்னா அவனுடைய முன்வினை பயன்னு நீ புரிஞ்சுக்கணும். நினைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அது மாதிரி நாம இப்போ இந்த பூரியார் கண்ணும் செல்வம் இருக்கிறது. இந்த செல்வம்ங்கிற ஒரு விஷயம் தானாப்பா. அந்த செல்வம் அப்படிங்கிறது, பொருட்செல்வம் அப்படிங்கிறது யார்கிட்ட வேணாலும் இருக்கு. எனிபடி இஸ் அ ரிச் மேன். இந்த பொருட்செல்வம்ங்கிறது எந்த ஒரு வாழ்க்கை முறையில அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, இல்லறத்தானுக்குத்தான் இந்த பொருட்செல்வம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் என்பது அதிகமாக தேவை கிடையாது. ஆனா அவசியத்திற்கு தேவையாக இருக்கிறது. இப்ப நாம வந்து நம்ம வீட்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சன், டாட்டர் அவங்க எல்லாம் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிற அளவுக்கு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாம அவங்க வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நாம பொருளை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, எப்ப நாம வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்றது? ஒரு நாளும் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் பொருளை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இல்லறத்தில் இருந்தால் கூட நான் அதுக்கு தான் சொல்றேன். துறவறம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பொருள் வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. துறவரம் ஏற்றுக்கொண்டால் கட்டாயமாக பொருள் வேண்டாம். அத வந்து யாரும் வந்து இது பண்ணவே முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் அந்த துறவு எடுத்தவர் வந்து ஒரு மடாதிபதியாகவோ அல்லது ஒரு பீடாதிபதியாகவோ இருந்தால் அவருக்கு பொருளை பற்றிய சிந்தனை ஓரளவு இருக்கணும். அப்ப கூட அவர் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபட மாட்டார். முடியாது. நீங்க எல்லா மடக்கள்லயும் போய் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு காரியதரிசின்னு இருப்பாங்க. அவங்கதான் ஈடுபடுவாங்க. வேணும்னா அவரோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எப்படி வந்திருக்கு, இவ்வளவு டொனேஷன் வந்திருக்கு, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது எதுக்கு எப்படி எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு வேணா டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர, பொருளை ஈட்டலும் வகுத்தலும் காக்க வல்லது அரசுங்கிறது அவருக்கு பொருந்தாது. ஆனா ஒரு இல்லறத்தானுக்கு பொருந்தும். அந்த இல்லறத்தானுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறமா அதுல இருந்து வித்ட்ரா பண்ணணும். நம்ம எதுல இருந்தெல்லாம் வித்ட்ரா பண்ணணுமோ அதுல இருந்து கண்டிப்பா வித்ட்ரா பண்ணணும். இதுல வரும் சாதன பஞ்சகம். கரதல பிக்ஷக தருதல வாசக அப்படின்னு எப்படி இருக்கணும். ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்? கைக்கு வர சாப்பாட சாப்பிடணும். ஏதோ ஒரு மரத்தடி கிடைச்சதுன்னா அதுல தங்கிக்கணும். அவ்வளவுதான். நம்ம இப்ப அந்த அளவு ஸ்ட்ரிக்டா போகல. வீட்லயே இருக்கிறவங்களுக்கு கூட சேர்த்துதான் நம்ம வந்து இந்த துறவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு தட்டுல சாப்பாடு வந்தா சாப்பிடணும். நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். தட்டுல கொஞ்சம் சாப்பாடு, என்ன சாப்பாடு வருதோ அதை சாப்பிடணும். சும்மா அதுல வந்து அத இது ஏன் வரல, அது ஏன் வரல, இது ஏன் இன்னைக்கு பண்ணல நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்தோம்னா அப்ப என்ன நம்ம பண்றோம்னா நம்மளுடைய நாக்கை நர்ச்சர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். நாக்குக்கு தேவையான புலன் இன்பத்தை நம்ம தேடி போய் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒவ்வொரு இந்திரியங்களும் அதனுடைய இன்பப் பொருட்களுக்கு பின்னாடி அலைஞ்சான்னா அவனுடைய குறிக்கோளை அவனால எட்டவே முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ வீட்டுல இருந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி, துறவு மேற்கொண்டாலும் சரி, அவனுக்கு இந்த செல்வம் அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு ஏதாவது வரப்போறதா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எப்போன்னா துறவு மனப்பான்மையை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு செல்வம்ங்கிறது ஒன்றும் ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் கிடையாது. ஆனா எது பொருட்செல்வம்? அருள் செல்வம் அப்படிங்கிறது இந்த துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய செல்வம். அதுதான் இருக்கிற செல்வத்திலேயே பெரிய செல்வம். இப்போ ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திர விஷயங்களை எல்லாம் படிக்கிறாங்க. கல்வி செல்வம் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வம். அதுவும் ஒரு செல்வமாக வித்யா அதுவும் வருது அவங்களுக்கு. அப்ப அது இருக்கு. கொஞ்சம் பணம் இல்லை. பணம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அவங்களுக்கு இதயத்துல நிறைய கருணை இருக்கு. தன்னை நாடி வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு நல்ல மொழிகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனமானது இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு எது பெருசு செல்வம் அப்படின்னா அந்த உதவி செய்யக்கூடிய குணமும் அந்த கருணையும் மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அளவு கடந்த பற்றற்ற அன்பு. இந்த பற்றற்ற அன்புங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கும். பற்றற்ற அன்புதான், அந்த அருள் தான் அவர்களுக்கு பெரிய செல்வமாக இருக்கும். ஆக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். தொடர்பு உடையவர்களிடம் காட்டக்கூடியது அன்பு, தொடர்பே இல்லாதவர்களிடம் கூட காட்டக்கூடியது எது அப்படின்னா அருள். அந்த அருள் தான் அதிகமாக இருக்க வேண்டும் ஒருவரிடம். ஃபர்ஸ்ட் இந்த அருள் உடைமை எப்படின்னு சொல்லிட்டு முதல் குறளை இதை சொல்லும் பொழுதே இந்த பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. மனசுல பணத்தை பத்தின ஆசையையோ
பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ விட்டால்தான் இந்த கருணை என்பது பொங்கி வழியும். எப்ப அதை நாம சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோமோ அப்ப கருணை வராது, நமக்கு சுயநலம் தான் வரும். அந்த சுயநலம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் முதல் விஷயமா இதை சொல்றேன். நீ முதல்ல எல்லாரையும் உன்னை போல நினைக்கணும். அதுக்கான மனசை வளர்த்துக்கோ, அதுக்கு மனசை பெருசுபடுத்திக்கோ. அதுதான் உனக்கு பெரிய செல்வம் இருக்கிறதுலையே. ஏன்னா பொருட்செல்வம்ங்கிறது ஒழுக்கமே இல்லாதவன்கிட்ட கூட இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. தான் அர்த்தம் இருக்கு. அடுத்தது, நல்லாற்றால் நாடி அருளாள்க, பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல்லாற்றால் அப்படின்னா, நல்லாற்றால் நாடி அருளாள்க. அருள் ஆள்றது அப்படின்னா என்ன? அருளை ஆள்வது, மாஸ்டரிங் இன் திஸ் குவாலிட்டி, வேல்யூ, மாஸ்டர் பண்றது. இப்போ ஒருத்தர் நான் பார்த்தேன் நேத்திக்கு, ஒரு வாழ்த்து யாரோ ஒரு குரூப்ல வேற ஒரு குரூப், தமிழை ஆள்பவர் நீங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு தோணித்து, இவர் எப்படி தமிழை ஆள முடியும்? அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ, தமிழ்ல மாஸ்டர் பண்ணி தமிழை ரொம்ப அழகான சொற்களை உபயோகித்து மற்றவர்களிடம் பேசவோ எழுதவோ தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர், தமிழில் நல்ல புலமையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், தமிழ் ஆள்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அப்ப அருள் ஆள்க அப்படின்னு இவர் போட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ, இந்த பண்பு, கருணை என்ற அந்த பண்பு, அதை முழுமையாக தான் மாஸ்டர் பண்ணு. அதை நிறைய, அதாவது எந்தவித குறைபாடும் இல்லாமல் நிறைவாக அந்த கருணையை காட்டக்கூடிய ஒரு நிலையை அவன் எட்டி இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அருள் ஆள்க, எப்படி அருள் ஆள்றது? அதுக்கு வழி சொல்லு. நான் எப்படி அந்த அருளை எல்லோரிடமும் காட்டுவது என்பது எப்படி? அதுக்கு வழி சொல்றேன். கடைசி இந்த 2வது பார்ட் ஆஃப் த குறள் என்ன? பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. பல வழிகளில் பார்த்தாலும், பல சமயங்களில் நன்றாக அதனுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து, சமய நூல்களை எல்லாம், பிரிவுகளை எல்லாம் எடுத்து நன்றாக தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அஃதே துணை. அந்த அருள் குணமே எதற்கு துணை? உள்ளத்தின் அமைதிக்கு துணை. நமக்கு வேணுங்கிறது என்ன? இப்ப நம்ம எதுக்காக இதெல்லாம் படித்துக் கொண்டிருக்கோம்? மன தூய்மைக்காக தான் படிக்கிறோம். அதற்காகத்தான் இது விரதம்னு சொன்னார் பரிமேலழகர். அதுக்குதான் உரைப்பாயிரத்தை அவ்வளவு தூரம் விரிச்சேன். இந்த மன தூய்மை அவ்வளவு ஈஸியா வர விஷயம் கிடையாது. அதுக்கு நான் நிறைய உழைக்கணும். இந்த எப்படி தேடி பார்த்தாலும், எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும், எவ்வளவு தூரம் சிந்திச்சு பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம்தான் அதற்கு துணை அப்படின்னு என்ன சொல்றார்? அருள் ஆள்க. அதை எப்படி ஆளணும்னா, நல்லாற்றால் நாடி. நம்ம இந்த நல்லாற்றால் அப்படிங்கிற விஷயத்த இந்த இதுலயும் பார்த்திருக்கோம். இல்வாழ்க்கை குறள்லையும் இந்த சொல்லு நமக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நல்லாறுங்கிறது என்னன்னா நல்ல வழி. அப்படிதானே நம்ம அர்த்தம் பண்ணி பார்த்தோம். இப்ப நல்ல வழியில் நாடி அப்படின்னு, நல்ல வழியில் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கெங்கெல்லாம் எனக்கு சேவை செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அங்கங்கெல்லாம் நான் அந்த சேவையை செய்வதற்கு நான் ஓடி ஓடி அந்த சேவையை செய்யணும். அதான் விஷயம். நல்ல நாடின்னு சொல்லும் பொழுது தேடிப்போ. இப்போ ஒரு சுனாமி வந்திருக்கு, ஒரு ஒரு வெள்ளம் வந்திருக்கு, ஒரு பஞ்சம் வந்திருக்கு, ஏதாவது ஒரு கலாமிட்டி வருது அப்படின்னு சொன்னா உடனே அந்த இடத்துல போய் அங்க இறங்கி நின்று அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம போகணும். அந்த இடத்துல நான் இவன் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் முந்தானைத்தான் சண்டை போட்டான், அவன் கிடக்கட்டும், அவனை தூக்க மாட்டேன், நான் வேற ஒருத்தனை தூக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கலாமிட்டியில யாரு என்னன்னே தெரியாது. அப்படியே எல்லாரையும் அப்படியே காப்பாத்துன்னு காப்பாத்திட்டே வரணும். அப்படித்தான் நம்மளோட வேலைகள் இருக்கும் இல்லையா? அப்ப என்ன போறது? அங்கேருந்து நமக்கு விருப்பு வெறுப்பு கம்ப்ளீட்டா போறது. அது ஆட்டோமேட்டிக்கா போய்கொண்டே இருக்கிறது. நம்ம போய் ஒரு சர்வீஸ் பண்ண போகும்போது அவன் யாரு என்னன்னே தெரியாது. அவர் என்ன நம்ம முன்ன சாதாரணமா உட்கார்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யாரு? உங்க தாத்தா யாரு? உங்க பாட்டி யாரு? நீங்க என்ன சேர்ந்தவங்க? நீங்க இவங்களா? நீங்க அவங்களா? 1008 கேள்வி கேட்போம். அதே ஒரு சர்வீஸ்க்கு போறோம், ஒருத்தன் பிரச்சனையில இருக்கான்னு அதெல்லாம் கேட்க முடியுமா? கேட்டுதான் பண்ணுவேன்னு அதுக்கு பேர் சர்வீஸா? கிடையாது இல்லையா? அதனாலதான் நாடி அப்படின்னு சொல்றேன். நாடின்னு சொன்ன நீயே தேடிட்டு போடு.
இன்னைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது யார் பண்றாங்க அப்படிங்கிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாங்க. இந்த ராமகிருஷ்ண மடத்து துறவிகள் வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. இது வந்து நம்ம துறவிகள் செய்கிறார்கள்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சத்யசாய் சேவா சமிதி எங்க போய் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாலும் சேவா கேர்ள்ஸ் முதல்ல போய் ரெஸ்கியூ கமிட்டி அங்க அவங்கதான் நிக்கிறாங்க. நம்ம இதுலயே பார்த்தோம். நம்ம இந்த வயநாடு இன்சிடென்ட்ல எத்தனை பேர் போய் நிக்கிறாங்க. உடனே அந்த அந்த இப்ப ஏதோ ஒரு டிசாஸ்டர் ரெஸ்கியூ கமிட்டின்னு எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி சேவை தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து கொண்டு அந்த சேவைகளை ஊக்குவித்து ஏன்னா மேன் பவர் பத்தாது, எப்படியும் கரங்கள் வேண்டும் நமக்கு. முன்னோர் ஒரு விஷயம் இதுல பார்க்கணும். நல்லாற்றான் நாடி அப்படின்னு. நல்லாற்றான்னா நல்ல வழிகளில் என்னென்ன வழி இருக்கு அப்படின்னா இல்ல அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல சொன்னாங்க, இந்த ஆர்கனைசேஷன்ல சொன்னாங்க, அதெல்லாம் வழிகள் அப்படின்னா கூட நாம இதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமா சிந்தனை பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். கண்களால உன்னால பண்ண முடியுமா? அந்த வழியில பண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் வரானா ஒரு கருணையோட ஒரு பார்வையை கொடு முதல்ல. அவன் ஏதோ ஒரு என்கிட்ட சொல்ல வரானா நான் அவன் சொல்லிட்டே இருப்பான். சொல்லுங்க. சரி ஓகே. சரி ஓகே அப்படின்னு நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் அவனுக்கு? என்ன பிரயோஜனம்? அவனுக்கு அவன் என்கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கறது என்ன? ஒரு வார்த்தை, ஒரு கருணை. அந்த கருணையை நான் கண்ணால காட்ட முடியும்னா முதல்ல கண்ணால காட்டணும். அப்புறம் ஒரு சொல். என்னோட எந்தெந்த வழியில அதுக்காக சொல்றேன். நல்லாற்றான் நாடி எல்லா வழியிலையும் என்னோட கண்களால பண்ணலாம், என்னோட வாயினால பண்ணலாம். கரசேவை என்னுடைய கரங்களால இறங்கி நான் இதுல ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யலாம். என்னென்ன என்னால எல்லாருக்கும் பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணும். நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க. இந்த கருணை என்ற அந்த ஒரு இது இருக்கே, அதை நீ மாஸ்டர் பண்ணுப்பா. அதை நீ கடைபிடித்துக் கொண்டே இரு. அதை கடைபிடிக்க என்ன ஆகும்னா உன்னை அறியாமல் நீ இறங்கி ஓடி போயிடுவ. யாராவது ஏதாவது கேட்டாங்க அந்த மாதிரி அது வந்து நமக்கு ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் மாதிரி அது வரணுமா. உள்ளத்தில் கருணையும் செயலில் தொண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார்னு சொல்லியிருக்கு. இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா மனசு பக்குவமா. ஃபர்ஸ்ட் அதுதான் என்னோட சர்வீஸ் மென்டாலிட்டி. எனக்கு மற்றவங்களுக்கு வந்து எவ்வளவு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் யாருக்கு யூஸ் ஆகும்னா யார் பண்றாங்களோ அவங்க மனசு. இப்பதான் சொன்னேன் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். விருப்பு வெறுப்பு எப்படி போகும் அப்படின்னு. என்னுடைய விருப்பு வெறுப்புங்கிற ஒரு 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 ரெண்டு பேய்களை விரட்டணும் அப்படின்னு சொன்னா நான் எத்தனையோ காலம் அதுக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கு. அந்த மனப்பக்குவம்ங்கிறது வரணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு இந்த தொண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதனாலதான் நல்லாற்றால் நாடி அருளாழ்க. நானே தேடி போகணும். இல்ல வந்து சொல்லட்டும், நான் அருள்லாம் நிறைய வச்சிருக்கேங்க, ஆறாவது வந்து சொல்ற வரைக்கும் நான் பேசாம உட்காந்துட்டே இருப்பேன். சொன்னா வருவேன், உடனே வருவேன் அப்படின்னு. அதுக்கு பேர் அருள் ஆள்கிறது இல்லை. அருளை ஆளணும்னாக்க இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் யூ ஹாவ் டு பிராக்டிஸ் மோர். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். நான் அதிகமாக செய்யத்தான் அதில் நான் வந்து ஒரு 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 நிலை ஒரு தன்னிறைவை எட்டுவேன். அப்பதான் நான் வந்து அருளுடையவனாக இருக்க முடியும். அருளுடையவன் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கணும்னா நான் அருள் செயல்களை காண்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாம இந்த அருள் ஆழ்க அப்படிங்கறத பண்ண முடியாது. நீங்க சுவாமி சித்பவானந்தரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அருள் ஆளும் தன்மை எவ்வளவு பெருசாக இருந்திருக்கிறது அப்படின்னா இன்னைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா திருப்பராய்த்துறையில அந்த ராமகிருஷ்ண தப்போவனத்துக்குள்ள போய் பார்த்தா என்ன ஒரு டிசிப்ளின். அந்த எத்தனை குழந்தைகளுக்கு அங்கு வந்து கல்வி சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு மட்டும் அல்ல, எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிட்டத்தட்ட 80 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல இருக்கு. அவர் ஒரு துறவி. அவருக்கு வந்து வேலை என்ன அப்படின்னா மெய்யறிவை பெறுதல். அந்த மெய்யறிவை பெற்று அவர் பேசாம உட்கார்ந்துருக்கலாம். நிச்சயம் இந்த உலகத்துல எத்தனையோ ஆலமரம் இருக்கு, அழகா அதுக்கு பின்னாடி கீழே போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா செய்யவே இல்லை. என்ன பண்ணினார் அவர்? இது இந்த இந்த நாட்டுக்கு எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். என்ன பிரச்சனையா இருக்கு? இந்த நாட்டுக்கு டிசிப்ளின் இல்ல, அதான் பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அந்த நாட்டுல டிசிப்ளினே இல்லை. அந்த டிசிப்ளினை எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கேருந்து தான் கொண்டு வரணும். அதனாலதான் என்ன பண்ணினார்னா அடுத்த ஜெனரேஷன்ல போக்கஸ் பண்ணினார். அவர் பேரே மிலிட்ரி சுவாமியார்னு பேர். அவர் ரொம்ப கடாமுடான்னு இருக்கும் அவரோட இதெல்லாம், அவரோட டிசிப்ளினிங் இதெல்லாம். அந்த நேரத்துல கஷ்டமா இருக்கும். ஆனா பின்னாடி அதுல இருந்து வெளியில வந்தவர்கள் அவர்கள் வளர்ந்ததுக்கு பிறகு அதை மிகவும் ஸ்லாகித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினிங். அது எதுக்கு பண்ணது அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் மேல தனக்கு இருக்கக்கூடிய கருணையை காட்டி இருக்கக்கூடிய விதம். அதுதான் அருள் ஆள்றது. நான் இப்போ எனக்கு இன்னைக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரதி ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறதுக்கு பேர் அருள் ஆள்றது கிடையாது.
இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் நான் யோசிக்கிறேனே, எப்படியெல்லாம் நல்லாற்றின் நாடி அருளாளுக. அந்த என்னென்னலாம் வழியிலெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அத்தனை வழிகளையும் நான் யோசித்து செய்கிறேன் இல்லையா? அதுதான். ஏன்னா பல்லாற்றால் தேறினும் அஃதே துணை. நீ எந்த வழியில யோசிச்சு பார்த்தாலும் உன்னுடைய மன அமைதிக்கு வேற வழியே இல்லப்பா. நீ எப்படியாவது இந்த அருளை நீ உடைமையாக்கி கொள்ள வேண்டும். அதான் விஷயம். அடுத்தது 243 பா. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஆக்சுவலா இதுல இருக்கிற குரட்பாக்கள் ரொம்ப சிம்பிள். வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களே பாத்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனா அதுக்குள்ள கருத்து இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதான் இதுல ஸ்பெஷாலிட்டி. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. தெரியும். அருள் சேர்ந்த அருள் நிறைந்த நெஞ்சினார்க்கு, நெஞ்சத்தை கொண்டவர்களுக்கு இல்லை. எது இல்லை? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருள் இஸ் ஈக்குவல் டு அறியாமை. இன்னா உலகம் அப்படிங்கிறது துன்பத்தை தரக்கூடிய நரகம். அப்போ அருள் என்பது யார் ஒருவனுக்கு நெஞ்சத்தில் இருக்கிறதோ அவனுக்கு நரகம் என்பது கிடையாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். இதே கருத்தை நீங்க முன்னாடி இது பாருங்க. புகழ் அதிகாரம் 234 எடுத்து பார்த்தீங்கன்னா, நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உழல். அங்க என்ன பார்த்தோம் நம்ம? நீ துறவியாக இருக்கலாம், ஆனால் அவனை விட புகழை சம்பாதித்திருக்கிறானே. எப்படிப்பட்ட புகழை? ஈதல் இசைப்பட வாழ்தல். அப்படி உயிருக்கு ஊதியத்தை சம்பாதித்து கொண்டு ஒருத்தன் நிற்கிறானே, அவனுக்குத்தான் அங்க வரவேற்பு. உனக்கு கிடையாது. ஏன் உனக்கு கிடையாது? ஏன்னா நீ எந்த சர்வீஸும் பண்ணல, அதனால உனக்கு கிடையாது. இங்க என்ன சொல்ற? நீ சர்வீஸ் யார் ஒருத்தன் பண்ணியிருக்கானோ, அருள் சேர்ந்த நெஞ்சின அருள் அப்படிங்கிறது என்ன? அருள் ஆழ்வது என்பது என்னன்னு முன்னாடிதான் சொல்லியிருக்க. நல்லாற்றான் நாடி அருளாள்கள். நீ தேடி தேடி போய் ஒருத்தன் சர்வீஸ் பண்ணியிருக்கான் இந்த சொசைட்டிக்குன்னு சொன்னா அவனுக்கு நரகம்ங்கிறதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? அப்போ கட்டாயம் சொர்க்கம் அப்படின்னு தானே அர்த்தம். முன்னாடி என்ன போட்டார்? போற்றாத புத்தேள் உலகு, புறவரை போற்றாத புத்தேள் உலகுங்கிறத இங்க அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு புரிய வைக்கிற. போற்றும் எப்போ? நீ சர்வீஸ் பண்ணினா அப்படின்னு. அதாவது நீ ஒரு துறவியாக இருந்தாலும் சரி, அல்லது துறவுக்கு தன்னை தயார் செய்து கொள்பவனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறாயா இல்லையா? அதுதான் உன்னுடைய அருளை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி. அதை நீ செய்திருக்கிறாயா? நல்லாற்றான் நாடி இருக்கிறாயா? நீ நாடி இருந்தாய் என்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு சொர்க்கம்தான், நரகம் கிடையாது அப்படின்னு இங்க டிக்ளரேஷன். முன்னாடி குறளுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஒப்புமை அப்படிங்கறத பாருங்க. அப்ப அங்க என்ன சொன்னார், இங்க என்ன சொல்ற? ஏன் அங்க கிடையாதுன்னு சொன்னார், அதை இங்க ஃபுல்ஃபில் பண்ற. அங்க கிடையாதுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஒரு தொய்வு இருக்கும். ஐயோ, புலவரை போற்றாதா அப்படின்னு. அந்த புலவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்னு நான் சொல்றேன் பாரு அப்படின்னு அடுத்த அதிகாரத்துல கொண்டு போடுறாரு. அருள் சேர்ந்த நெஞ்சினனாக அவன் இருக்க வேண்டும். அந்த அருள் என்பது என்ன என்றால் நல்லாற்றான் நாடி இருக்க வேண்டும். அந்த அருள்தான் அவனுக்கு மிகப்பெரிய செல்வம். எந்த போறதுக்கு செல்வம்ங்கிறது நமக்கு எதுக்கு? செல்வம்ங்கிறது ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு தான் அந்த செல்வம்ங்கிறதே யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது. இதுல வரும் அறிவுடைமை இல்லையா? இதுல ஞாபகம். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் அப்படின்னு. இந்த இடும்பை அப்படின்னு துன்பம் அப்படிங்கிறது அறிவுடையவனுடைய உள்ளத்தின் உள்ளக்கெடும். இந்த துன்பங்கிறது அவனை தாக்காது, அறிவு இருக்கிறவனுக்கு. அறிவுங்கிறது என்ன? அறிவுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, எது உண்மையோ அதை பற்றி அறிவதுதான் அறிவு. இந்த எது உண்மையோ அதை பற்றி அறியும் அறிவை பெறுவதற்கு அடிப்படை என்ன? அருள். அந்த அருள்ங்கிறது இருந்தெடுத்து அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்பொழுதும் இன்பம் தான், துன்பம் என்பதே கிடையாது. அப்போ நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும், இது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து செயல்களின் மூலமாகவும் நாம என்ன பண்றோம்னா நமக்குத்தான் முதல்ல உதவி செஞ்சுக்கணும். ரமண மகரிஷி ஒரு கோட் இருக்கு. ஒருவன் செய்யக்கூடிய அனைத்து பிறருக்கு செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்களும் தனக்குத்தான் செய்து கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் இதுதான். நீ இன்னொருத்தர் அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணிருக்கேங்க, இவங்களுக்கு பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொல்ற பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல. ஒவ்வொரு செயலின் மூலமும் என்னுடைய விருப்பு வெறுப்பை ஒழித்திருக்கிறேன்.
அது ஒழிக்க ஒழிக்க தான் நான் மன தூய்மையை பெறுகிறேன். அப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு இம்பார்ஷியல் நேச்சர் எனக்கு டெவலப் ஆகுது. எனக்கு யார்கிட்டயுமே வந்து ஒரு வெறுப்பும் கிடையாது, ஒரு விருப்பும் கிடையாது. உனக்கு பிரச்சனையாப்பா சொல்லு, நான் பண்றேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் நாம வந்து அந்த விஷயத்தை அணுகுறோம். அந்த பேர் தான் எம்பத்தி அப்படின்னு பேர். சிம்பத்தின்னு ஒண்ணு இருக்கு, எம்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. சிம்பத்திங்கிறது அப்படியா, சரி பார்க்கலாம், ஏதாவது நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம், ஏதாவது பண்றோம், நாங்க சொல்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஏதாவது 2 அட்வைஸ் சொல்லிட்டு போயிடுறது சிம்பத்தி. எம்பத்திங்கிறது அப்படி இல்லை, அவங்க இடத்துல இருந்து பாக்குறது, உண்மையிலேயே என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதுக்கான வேலையை பண்றது. இந்த எம்பத்திங்கிறது வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த அருளோட நீங்க கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நாம வந்து இன்னைக்கு குறட்பாக்களை படிக்கிற இதை நிறைவு பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம பாராயணத்தை ஆரம்பிக்கலாம்.